நாளும் பலனும் நண்பர்களே, இன்று நீங்கள் கேட்கப் போகும் கதை பழமையானாலும் இன்னும் மனதை வருடும் ஒரு தெய்வ கதை. அன்பும் ஞானமும் உணர்வும் கலந்த பழனி முருகனின் கதை. வாங்க, கதைக்குள் போகலாம். காலையினின் பொன்னொளியில் ஜொலிக்கும் கைலாயம். சிவபார்வதி தம்பதியின் திருமேனி வெளிச்சத்தில் அவர்களின் இல்லம் ஒளிர்ந்தது. அந்த நேரத்தில் அழகிய வீணை ஓசையுடன் நாரதர் முனிவர் மேலுலகிலிருந்து இறங்கினார். அவரது கையில் ஒரு விசித்திரமான பொன்னென ஒளிரும் ஞானப்பழம். நாரதர் முனிவர் பழத்தை சிவபெருமானின் முன் வைத்து சொன்னார், "இது ஞானப்பழம், பிரபு. ஒருவர்க்கு மட்டுமே தர முடியும்." சிவபெருமான் சிரித்துக்கொண்டு முருகனையும் விநாயகரையும் பார்த்து சொன்னார், "உலகத்தை முழுவதும் சுற்றி முதலில் வரும் ஒருவர்க்கு இந்த ஞானப்பழம் கிடைக்கும்." முருகன் உடனே மயிலில் ஏறி, "அப்பா, நான் வந்துடுறேன்" என்று விரைந்து புறப்பட்டார். முருகனின் மயில் வானம் வெட்டிப் பறந்தது. பர்வத மலைகள், கடல்கள், காட்டுகள், நகரங்கள் எல்லாவற்றையும் தாண்டி சுழன்று வேகமாக பறந்தார். அவரின் மனதில் ஒரே எண்ணம், அப்பாவிடம் ஞானப்பழம் வெல்ல வேண்டுமே. இந்நேரத்தில் விநாயகர் அமைதியாக சிந்தித்தார். குழந்தை போல் புன்னகையுடன் அவர் சிவபார்வதியை சுற்றி நடக்கத் தொடங்கினார். "எனக்கு உலகம் என்றால் என் அப்பா அம்மாதான்." சிவபெருமான் மகிழ்ச்சியுடன் அந்த ஞானப்பழத்தை விநாயகருக்கு கொடுத்தார். முருகன் தன் பயணத்தை முடித்து வந்தார். ஆனால் பழம் விநாயகருக்கு கொடுக்கப்பட்டதைக் கண்டு அவரது மனம் கடும் வேதனையில் தள்ளப்பட்டது. "அப்பா, நான் உலகத்தையே சுற்றி வந்தேன். அப்போதும் எனக்கு பழம் கிடைக்கலையா?" முருகனின் குரல் நடுங்கியது. முருகன் தலைகுனிந்து சொன்னார், "எனக்கு வேண்டியது பழமில்லை. ஆனால் உண்மை புரியவில்லை." அவர் மயிலில் மீண்டும் ஏறி கோபத்துடனும் சோகத்துடனும் கைலாயத்தை விட்டுப் புறப்பட்டார். தனிமையான மலையின் மேல் அமைதியில் அமர்ந்தார் முருகன். காற்றின் இசையில் காது கொடுத்துப் பார்ப்பது போல் உள்ளத்தைக் கேட்கத் தொடங்கினார். உண்மை ஞானம் வெளியிலல்ல, உள்ளத்தில்தான். அது முருகனின் தியானப் பிறப்பு. அவரின் தியானத்தைக் கண்டு சிவபெருமான், பார்வதி தேவி இருவரும் அன்புடன் அவரிடம் வந்தனர். "முருகா, ஞானத்தைத் தேடுவதில்லை, நீயே ஞானம்." முருகன் புன்னகையுடன், "அப்பா, இப்போதுதான் உண்மை புரிந்தது. ஞானம் எனக்குள் இருந்தது." முருகன் இருந்த மலையிடம் மக்கள் ஓங்காரமிட்டு கூப்பிட்டார்கள், "பழம் நீ." அதுவே பின்னர் பழனியானது. இன்று அந்த மலை முருகனின் ஞானத்தின் அடையாளமாக நிற்கிறது. இன்று வரை பழனி மலை மீது "ஓம் சரவண பவா" என்ற ஓசை ஒலிக்கிறது. முருகனின் அருள், அன்பும் ஞானமும் கொண்ட ஒளி. அருகில் சென்றாலே மனம் அமைதியடையும். இது தெய்வத்தின் கதை மட்டும் அல்ல, நமக்கு சொல்லும் ஒரு வாழ்வுப் பாடம். உண்மை ஞானம் பொருள்களில் இல்லை, நம் உள்ளத்தில்தான் இருக்கிறது. நாளும் பலனும் உங்களின் உள்ளத்தை ஒளிரச் செய்யும் கதைகளின் இல்லம். மறுநாள் மேலும் ஒரு அருமையான கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.